சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்த உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்த உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. இயேசுவினியவர்களே, இந்த ஞாயிறு திருப்பலியை நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைத்து மக்களையும் அனைத்து பிள்ளைகளையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வாரம் முழுவதும் நாம் மேற்கொள்ளுகிற பயணங்கள் செய்கிற பணிகளை அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தி தரும்படியாக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியிலே திரு விக்டர் ஜெர்மன் அமனா குடும்பத்திற்கு கடவுள் இதுவரை செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக உடல் நல சுகத்திற்காக பணி செய்யும் இடங்களிலும் பயணத்திலும் இறைவனுடைய உடனிருப்பு வேண்டி மகள் ரோவினா கல்வி ஞான ஒழுக்கத்தில் மற்றும் தெய்வ பயத்தில் சிறந்து விளங்கவும், இறை ஆசிரியருக்காகவும் அருள் பணியாளர் பெர்க்மான்ஸ் ராயர் அவருடைய உடல்நல சுகத்திற்காக மேற்படிப்பிற்காக இறைப்பணி சிறக்க, மேலும் திரு மரியமுத்து அவர்கள் இறைவனை சேர்ந்த 10ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மணி திளைப்பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ராயர் அன்னம்மாள் அருளப்பன் தெரசம்மாள் வேலு அலங்காரமேரி மார்த்தாள் அஸ்வின் இவர்களுடைய ஆண்மணி திளைப்பாற்றிக்காகவும் செபிக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களோடு சேர்த்து நாம் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் நம்மவர்களுடைய தேவைக்காகவும் பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளை உம்மிடமே மன்னிப்பு உள்ளது. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு. நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் இறைவனின் கரத்தை காணவும், அப்படி கண்டவுடன் அவருடைய அரும்பெரும் செயல்களை எண்ணி அவரை போற்றவும் நம்மை அழைக்கிறது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைகளை நம்பி சென்ற நாமானும், இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை நம்பி சென்ற 10 தொழுநோயாளரில் ஒருவரும் கடவுளை போற்றி புகழ திரும்பி வருகின்றனர். கடவுளின் அருள்கரத்தை காண்பவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையை திருப்புகின்றனர். நம் வாழ்வில் அவருடைய அருள்கரத்தை கண்டு அவரை போற்றியவர்களாய் இப்பலியில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளும் ஆரணம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக.
ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய அந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி இருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேட்டெழுப்பி நானும் தூய்மை ஆவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபடுதலிலும் வெண்மை ஆவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, வீரியம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின்
மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் அடியவர் எலிசாவின் வாக்கிற்கிணங்க யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி எழுந்து தொழுநோயிலிருந்து நலம் பெறுகிறார் சிரியா நாட்டின் படைத்தலைவர் நாமான். முழுமையாக நலமடைந்த நாமான் இஸ்ரேலின் கடவுளிடம் முழு நம்பிக்கை கொண்டு அறிக்கையிடுகிறான். பிற இனத்தவரும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டால் இறைவனின் ஆசீரை பெற்று வாழ்வடையலாம் என்பதை உறுதியாய் நம்புவதற்கு அழைக்கும் இறைவார்த்தைகளை நாமும் மகிழ்ச்சியுடன் கேட்போம். அரசர்கள் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். அந்நாட்களில் நாமான் புறப்பட்டுச் சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கு இணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ராயலைத் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் அடியானாகிய நான் ஆண்டவரைத் தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 98. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண
வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை மக்களினத்தார் காண வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நற்செய்தி என்றால் என்ன என்பதை எளிமையாக எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்பதை புனித பவுல் எடுத்து கூறுகிறார். நம்மை போல தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பும் மாட்சியும் இயேசு கிறிஸ்துவால் அடையலாம் என்று, இயேசுவோடு இருந்தால் அவரோடு வாழலாம் என்றும், இயேசுவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்யலாம் என்றும் கூறி வாழ்வடைய கிறிஸ்து இயேசுவை உறுதியாக முழுமையாய் நம்ப அழைக்கும் இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும்
நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 முடிய உள்ள இறை வார்த்தைகள். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 முதல். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். நன்றி ஜெபங்கள் சொல்லுகிற பொழுது அல்லது ஆண்டினுடைய இறுதி நாளில் இந்த ஆண்டு முழுவதற்குமான நன்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுகிற போதும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் பெரும்பாலும் நாம் அந்த ஒரு மனிதரை, திரும்பி வந்த சமாரியரை பாராட்டிவிட்டு அந்த 9 பேரை நாம் பழி சொல்லுவோம். நன்றியே இல்லை, நன்றி உணர்வு இல்லாத மக்கள். சமாரியா தான் இயேசுவிடம் திரும்பி வந்தார், இயேசுவுக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது, அந்த 9 பேரை குறித்து இயேசு வருத்தப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அந்த 9 பேர் செய்தது சரியா தவறா? தவறு, அப்படிதானா? இயேசு அந்த 9 பேர்த்தால் அந்த 10 பேர்ட்ட என்ன சொன்னார்? நீங்கள் போய் குருவிடம் காட்டுங்க. சமாரியர் கோயிலுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதா? போகக்கூடாது. அவர் போய் குருவிட்ட காட்டினாலும் குரு பார்க்க மாட்டார். ஏனென்றால் குரு பரிசேயர், இவர் சமாரியர். அவன் நோய் தீர்ந்த உடனே 9 பேர் எங்கே தான் போய் ஆகணும்? கோயிலுக்கு போய் ஆகணும். இவன் கோயிலுக்கு போக முடியாது, வீட்டுக்கு போகிறவங்கள இயேசு பார்த்துட்டு போகிறான். இப்போ சொல்லுங்கள், 9 பேர் செஞ்சது சரியா தப்பா? என்ன காலங்காலமாக 9 பேரை குறை சொல்லிட்டு திடீர்னு அவங்களை ஏற்றுக்கிறேன்னா எப்படி ஏற்றுக்கிறது சாமி? என்ன இனி இவர்களே, எப்பவுமே ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரே மாதிரி அல்லது சமூகத்தில் யாரோ ஒருத்தர் என்னைக்கோ சொன்னதை வச்சு பார்த்துடக்கூடாது. அந்த 9 பேர் செய்தது பாவம் அல்ல, அது என்ன செய்யலாம், தவறு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களை ஏற்றுக்கிடலாம். இந்த சமாரியர் அல்லது இந்த 9 பேர் எதில் மாறுபட்டு இருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இனி இவர்களே 10 பேருமே ஒரே மாதிரியான வேதனையை அனுபவித்தவர்கள். தொழுநோய் பற்றி நாம் அதிகமாக அறிந்திருப்போம், அப்படித்தானா? தொழுநோயாளர்களுக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனைன்னா, அவர்களுக்கு தீட்டு என்று ஒன்று இருந்தது. இப்போ நீங்கள் எங்கேயாவது சுற்றுலா போகிறீங்கன்னு வச்சுருங்க. சுற்றுலா போகும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உட்காந்து போகணும்னு ஒரு ஆசை. ஆனால் மற்றவங்களாம் குடும்பமாக வந்ததுனால 3 பேர் ஒவ்வொரு சீட்டை போட்டுட்டு
உங்களுக்கு நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறதுனால உங்களை பின்னாடி தூக்கி அந்த 6 பேர் உட்கார சீட்டில் போட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் காசு கொடுத்தேன், நான் நல்லா உட்காந்து வரணும்னு ஆசைப்பட்டேன், அவன் குடும்பமாக வந்து நான் குடும்பம் வரலாது ஏன் தப்பா என்ன எதுக்கு பின்னாடி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கும். அப்படி தானா? ஏன்னா நமக்கு கடைசி சீட்டு கிடைச்சிருக்குங்கிறது பிரச்சனை இல்லை, நம்முடைய விருப்பத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள், நம்மளோட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம். இது ஒரு வகையில் நம்மளை அவங்கள ஒதுக்கின மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். சும்மா கடை சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க, ஒரு வழியில், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் தூங்கிடுவோம், எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், எங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உட்கார்ந்து வண்டி கிளம்புற வரைக்கான சூழ்நிலையில் நம்முடைய மனம் எப்படி நினைக்கும்? நம்மளை தனிச்சு விட்டாங்க, தனியாக விட்டாங்க, ஒரு தீட்டு காட்ட மாதிரி நம்மளை நடத்திட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் வரும். இனி இவர்கள் உண்மையிலே தீட்டுப்பட்டவர்கள் என்று சமூகத்தால் மதிக்கப்பட்டவர்கள். 10 பேரும் சமூகத்துக்குள்ளே வர முடியாது, ஊருக்குள்ளே வர முடியாது, ஊருக்கு புறம்பே தான் இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் அவர்களை தீட்டுப்பட்டவர்கள் என்றும் கடவுளுடைய விரோதத்திற்கு, கடவுளுடைய தண்டனைக்கு, கடவுளுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் என்றும் சொல்லுவாங்க. அவங்களே அப்படி தான் நினைச்சாங்க. மற்றவன் என்ன குறை சொல்கிறது பிரச்சனை கிடையாது, மற்றவன் என்ன இழிவாக நினைக்கிறது பிரச்சனை கிடையாது. நானே என்ன இழிவாக நினைச்சோம்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து. அவர்களே அப்படி தான் நினைத்தார்கள். நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தீட்டுப்பட்டவர்கள், நாங்கள் தீட்டு எங்களிடம் வராதீர்கள் என்று சொல்லி அவர்கள் கத்த வேண்டும். அப்பொழுது வாயை மூடிக்கொள்ள வேண்டும், தங்களுடைய உடம்புல நினைச்சினோம் அழுக்கு துணியை போர்த்துக்கிடணும், சாம்பலை பூசிக்கொள்ள வேண்டும், சிரட்டைகளை வைத்து தான் என்ன செய்யணும், சொரியணும். ஏன்னா கையை வச்சு சொன்னோம்னா புண்ணாயிரும், சிரட்டை செஞ்சாலும் அப்படி தான். இவ்வளவு அவலமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த 10 பேரும் இயேசுவிடம் சுகத்தை வேண்டி நிற்கிறார்கள். 10 பேருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். இது இவர்களே சுகம் கிடைச்ச உடனே திரும்பி வரணும்னு சொல்லி எப்படி நினச்சிக்க முடியுமா? நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு காலைல ஒரு கட்டு போடுறதுன்னு வச்சுக்கிடுவோமே, கட்டு போடுறதுன்னு பற்றிலாம் உங்களுக்கு உட்கார சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் காத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. என்ன சொல்லுவோம்? இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நேரமா கட்டு போடுறதுல வீட்டை பார்க்க போவா, நான் வீட்டில் போய் தண்ணியை ஊற்றி கழுவுனா கூட சரியாக போயிடும், உங்களுக்கு இவ்வளோ நேரம் உட்கார வேண்டியிருக்கேன். நீங்கள் கட்டு போட்டாங்க, கட்டு போட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், டாக்டர் உங்களை பார்க்கணுமான்னு சொன்னால் இருப்பீங்களா? கட்டு போட்டாச்சுலாம், இது டாக்டர் பார்த்தாண்டா பார்க்காட்டேனே, அது என்ன சுற்றுலாதலமாக உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு அப்படின்னு ஓடிடுவோம் வீட்டை பார்க்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது, சும்மா எதுவும் செய்யாமல் டாக்டர் எப்போ விடுவார், நர்ஸ் எப்படி வருவாங்க, ஊசி போடுவாங்களா, மாத்திரை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுலாம் உட்கார முடியாது. நமக்கு நம்ம விருப்பத்துக்கு அடையணும். ஆனால் இந்த 10 தொழுநோயாளிகளுக்கு அப்படி அலைய முடியாது. அவங்களுக்கு சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஓரங்கட்டப்பட்டதில் தான் இருக்கணும். இப்போ அவங்களுக்கு சுகமாயிருச்சு, அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு போவாங்களா? வீட்டை பார்க்க போயிட்டு அப்போ கொண்டாடி பிள்ளைய பார்த்தோமா, சந்தோஷமாக இருந்தோமான்னு இருக்கிறத விட்டுவிட்டு திரும்பி எங்கே போட்டு அலைய? மனம் எளிதாகவே அதை தான் சொல்லும். எந்த வீடு நமக்கு கஷ்டமாக இருக்குமோ மருத்துவமனைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். ஏன்னா நான் விரும்புவதெல்லாம் செய்யலாம். அப்போ இவர்களுக்கு வீடு சொர்க்கம் போல தோன்றி இருக்கும். அப்போ வீட்டுக்கு ஓடி போகணும்னு தோன்றது தப்பு இல்லை. ஆனால் என்ன சிக்கல், இவர்களால் வீட்டுக்கு உடனே போக முடியாது. லேவியர் நூல் 14வது அதிகாரம் 1 உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தொழுநோயாளர்கள் குருக்கள்கிட்ட காட்டினாங்கன்னா குரு உடனே வீட்டை பார்க்க போப்பா அப்படின்னு சொல்லிட மாட்டார். அவர் என்ன செய்வார்? அவங்கள சோதிச்சு பார்ப்பார். சோதித்து பார்த்த பின் 8வது இறைவார்த்தை, தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைமைகளை துவைத்து தம் தலையை மழித்து நீராடியதும் தூய்மையாவார். பின்பு பாளையத்திற்கு சென்று 7 நாள் தம் கூடாரத்திற்கு வெளியே தங்கியிருப்பார், வீட்டுக்குள்ள போக முடியாது. அவர்கிட்ட தொழுநோய் இல்லை அப்படின்னு சொல்லி குரு சொன்ன பிறகு கூட மற்ற மக்களோடு சேரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 7 நாள் ஆகும். தொழுநோய் சரியாகி வெளியே போய் 7 நாள் காத்து இருக்கிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் திரும்பி போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய், நன்றி ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு நடக்கும், இவ்வளோ ஒதுக்கி வச்சுருந்தாங்க, நான் திருப்பி அந்த சமூகத்தோடு சேர போகிறேன், காரணம் நீ தான் ஒரு சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? ரொம்ப நேரம் ஆகாது. அப்படிதானா? அவர்கள் தாங்கள் வரம் பெறுவதற்கு முன்பாக, தாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக, இந்த சமூகத்தில் தாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வேதனைப்பட்டோம், இதில் இருந்து ஆண்டவர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி செவிப்பதற்கு முன்பாக அவர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம், பட்ட வேதனைகளை எல்லாம், பட்ட அவமானங்களை எல்லாம் தங்களை சரியானவனும் மறந்துட்டாங்க. தங்களுக்கு சுகம் கொடுத்தவர் கடவுள் தானே என்கிற உணர்வு அவர்களுக்கு வரவே இல்லை. சுகம் பெற்று 7 நாள் சும்மா இருக்கிறது கூட அவன் தயாரா இருந்தாங்க, திரும்பி போய் ஒரு நன்றி சொல்ல தயாரா இல்லை. இது பாவம் அல்ல, தவறு. நன்மை செய்தவர்களை எண்ணி பார்க்காத ஒரு மனநிலை.
சமாரியருக்கு அந்த வேலை கூட கிடையாது. குருக்கிட்ட போய் 7 நாள் வெளியே இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. அவன் வீட்டுக்கு போனோடனே சேர்ந்துக்கலாம். ஆனால் சமாரியர் என்ன செய்கிறார்? திரும்பி வருகிறார். 7 நாள் சும்மா இருக்கிற ஒன்னாலேயே நன்றி சொல்ல முடியலையே, உடனே தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய சமாரியன் திரும்பி வருகிறான். அவன் மனநிலையை பாருங்கள். இதுதான் கடவுள் சொல்கிற விஷயம். நீ நன்றி சொல்லி சொல்லாமல் போ, அது கடவுள் தேவையே இல்லை. ஏனென்றால் நாம் விவிலியத்தில் கூட, நாம் திருப்பலியில் கூட சொல்லுவோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்வதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாதனினும் நாங்கள் மீட்பு அடைய அது பயன்படுகிறது. அவ்வளவுதான். நம்ம நன்றி சொல்றது நம்முடைய தேவைக்காகத்தான். ஆனால் அதை கூட சொல்வதற்கு தயாராக இல்லை. 7 நாள் சும்மா இருக்க தயாராகிற நீ ஒரு 7 நிமிஷம் போன வழியே திரும்பி வந்து நன்றி சொல்லிட்டு போயிருக்கலாம். அதற்கு நீ தயாராக இல்லையே என்று தான் இயேசு வருத்தப்படுகிறார். இனி இவர்களே ஒரு நல்ல சொல்லாடல் உண்டு. ஒரு நாய்க்கு நீங்கள் ஒரே ஒரு நேரம் சாப்பாடு போட்டிங்கன்னா காலத்துக்கு உங்களுக்கு நன்றி உள்ளதாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு நீங்கள் எவ்வளவு நன்மை செஞ்சு ஒரே ஒரு நாள் நோ செய்ய முடியாது அப்படி சொன்னீங்கன்னா அவன் காலத்துக்கு உங்களுக்கு பகைவனாக இருப்பான்னு சொல்லுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்? ஒரு நாயால் எதுக்கு நன்றி ஏற்றவனாக இருக்க முடியுது, ஒரு மனிதனால் ஏன் இருக்க முடியவில்லை? ஏனென்றால் மனிதர்களுக்கு அறிவு இருக்கிறது, நாய்க்கு கிடையாது. நாய் நீங்கள் போட்ட சாப்பாடை மட்டும்தான் யோசிச்சு பார்க்கும். அது உணர்வார்ந்த ஒரு உரையாடல். எனக்கு சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், பசியாக இருந்துச்சு, அந்த மனுஷன் எனக்கு சாப்பாடு போட்டான், அதனால் நீங்கள் கட்டை எடுத்து அடித்தா கூட அது உங்களுக்கு கடிக்காது. ஆனால் மனிதர்கள் அப்போ இவ்வளவு நாள் செஞ்சது இன்னைக்கு நோ சொல்கிறது தான். அப்போ இவ்வளவு நாள் செஞ்சது எதுக்கு, இவ்வளோ நாள் எதுக்கு சரின்னு சொன்னால் இன்றைக்கி ஏன் சரின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அறிவார்ந்து யோசிப்பதால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? தூக்கி எறியதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து காலத்துக்கு நீங்கள் பகைவனாக இருக்கிறத பற்றி அவனுக்கு கவலையும் இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் அறிவார்ந்த விதத்தில் யோசிக்கிறார்கள். மனிதர்களிடம் உணர்வு இல்லாமல் போகிறது. இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சாபமாக இருப்பது மனிதர்களுக்கு உணர்ச்சியே இல்லை, உணர்வே இல்லை. குறிப்பாக நன்றி உணர்வு யாருக்குமே கிடையாது. திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரியவர். திருக்குறள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அப்போ இனியவர்களே ஒரு சின்ன நன்றி பண்ணுறவங்க நம்மளை நினச்சி பார்க்க முடியல. நன்மைனா நன்மை தானே, அது சின்னதாக பெருசான இருக்குது. காலத்தால் சென்ற நன்றி சிறிதனினும் ஞானத்தினும் மாலை பெருது. உலகத்தோட பெருசு காலத்திற்கு செஞ்ச நன்றி. அதுக்கடுத்து அவங்க செய்யலை, தேவையில்லை, அந்த நாள் அவன் செஞ்சிருக்கிறான்ல அப்படி நம்மளால யோசிக்க முடியாது. நன்றி உணர்வை இழந்த இந்த சமூகத்தை கடவுள் மீண்டுமாக தட்டி எழுப்ப பார்க்கிறார். ஒண்ணுமே செய்யாம 7 நாள் சும்மா இருக்கக்கூடிய நீ ஒரு ஆண்டவருக்கு அவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்லிட்டா என்ன? எதுக்கு நன்றி சொல்லணும்? அதை யோசித்து பாருங்க. அவங்க வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய சமூகத்திலே இனிமேல் சேர முடியுமானே அவங்களுக்கு தெரியாது. தன்னுடைய சமூகத்தாலே, தன்னுடைய பிள்ளைகளாலே, தன்னுடைய பெற்றோராலே, மனைவியாலே துரத்தப்பட்டவர்கள் மீண்டுமாக அவர்களோடு இணைய போகிறார்கள். எந்த சமூகம் தூரப்போ நீ தீட்டுன்னு சொல்லியதோ அந்த சமூகம் நீ புனிதமாகி விட்டாய் வா அப்படின்னு கூப்பிட போகுது. தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நேர் எதிரான செயலை செய்ய ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது. அப்படி சமூகத்தை எனக்கு எதிராக மாற்றி போட்ட, என் சார்பாக திருப்பி போட்ட கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு எனக்கு மனசு இல்லைன்னா அப்போ நான் எதை இருக்கேன்? என்னுடைய மனநிலை எப்படியாக மாறி போகிறது? இனி இவர்களே ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருகிறது. 2 அமெரிக்காவில் நடந்த நிகழ்வாக ஒரு நூலில் வாசித்த ஞாபகம். 2 பாட்டிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். 2 பாட்டிகளும் தங்களுடைய பென்ஷன் பணத்தை எப்பொழுதுமே தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு தங்களுக்கு போக மீதியது அதிகமாகவே அனுப்பி வைப்பார்கள். அதில் ஒரு பாட்டியை என்ன செய்வாங்கன்னா, அவங்க பேரப்பிள்ளைகள்லாம் வருஷந்தோறும் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இன்னொரு பாட்டியை பார்க்க அவங்க பேரப்பிள்ளைங்க வர்றதே கிடையாது. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நீயும் காசு அனுப்புகிற, நானும் காசு அனுப்புகிறேன், நீயே அனுப்புகிற மாதிரி தான் நானும் அதிகமாக அனுப்புகிறேன். ஆனால் உன்னுடைய பேரப்பிள்ளைகள்லாம் வந்து உன்னை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்களே, உன்னை பார்க்க வராங்களே, என்னுடைய பேரப்பிள்ளைகள் வருவதில்லையே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, உன் பேரப்பிள்ளைங்களாம் எவ்வளோ பாசக்கார பிள்ளைகள் என்று சொல்லி பாராட்டுகிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ சும்மா எந்த பேரப்பிள்ளை திரும்பி வருவான்? யார் திரும்பி வந்து உன்னை பாருங்க, வயதான காலத்தில் நீ கொடுக்குற காசுக்காக வராங்க. ஆமாம், நானும் தான் காசு கொடுக்குறேன், அப்போ வரலை. ஏன் வரலை அப்படின்னா, நீ காசு கொடுக்கும்போது செக்கில் கையெழுத்து போட்டு அனுப்பிடுற, நான் செக் அனுப்பும்போது கையெழுத்து போடாமல் அனுப்பிடுவேன். அவங்க செலவழிக்க முடியாது, செக்கில் கையெழுத்து வாங்கணும்னா அவங்க என்னை வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்றதுனால, அதனால தான் என்னை வந்து பார்க்குறாங்களே தவிர என் மேலே பாசத்தில் இல்லை, செக்கில் கையெழுத்து வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இது பாட்டி சொன்னதாக ஒரு நிகழ்வு. இனி இவர்களே கடவுள் என்கிட்ட திரும்பி வந்து நன்றி சொன்னாதான் உனக்கு சுகம் கொடுக்குன்னு ஒரு இக்கனா வச்சுருந்தாருன்னா அந்த 9 பேர் வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்களா?
ஒருவேளை அவங்க நன்றி சொல்லலை, அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? நினைச்சிருப்பாங்க ஏசு கதி அதோ கதி, வந்து சண்டை தான், நீ யூதான் நானும் யூதான், ஏன் நோய் சரியாகல, அவன் ஒரு சமாரியன் அவனுக்கு சரியாக்குறீரா? ஊருக்குள்ள வந்து பாரும், கல்லால் தெரிஞ்சு கொள்ளுதானா இல்லையான்னு பாரும். இனியவர்களே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. ஆனால் அது நமக்கு நடக்கலைன்னு தெரிஞ்சாலோ அல்லது நம்மளை விட இன்னொருத்தருக்கு நல்லா நடந்துருச்சுன்னு தெரிஞ்சாலோ ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நம்ம ஆண்டவரை உணர்வார்ந்த விதத்தில் பார்ப்பதில்லை, உணர்ச்சிகளின் அடிப்படையில் அவரை பார்ப்பதில்லை. அவர் ஒரு தேவதார் மரம் மாதிரி, நான் கேட்டால் கொடுக்கணும். அவர் அட்சய பாத்திரம் மாதிரி, நான் கேட்டால் கொடுக்கணும். ஏடிஎம் மிஷின் மாதிரி கேட்டால் கொடுக்கணும். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி சுவிட்சை போட்டால் காஃபி வரணும், அவ்வளோதான். கடவுளுக்கு எனக்கு வேறு எந்த உறவும் தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனால் நன்மை நடக்குமா, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவேன். முக்கியமான திருப்பலிக்கு போனால் நல்லது நடக்குமா, முக்கியமான திருப்பலிக்கு போவேன். அருட்சாதனை வாங்கினா நல்லது நடக்கும், அருட்சாதனை வாங்குவேன், அவ்வளவுதான். வாங்குவதற்கு இந்த சமூகம் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இந்த சமூகத்தில் எந்த வழக்குகள் இருக்கிறது, அதை செய்வேன். அதை கடந்து அதை தவிர்த்து கடவுளோடு உறவு பாராட்டுதல் என்பதை குறித்து நாம் யோசிக்கிறதே இல்லை. சின்ன குழந்தைகளையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆலயத்திற்கு கூட்டு வரோம், கோயிலுக்கு போன்னு சொல்கிறோம். அதிகமாக என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணு, அமைதியாரு, ஜெபம் பண்ணு, நல்ல புத்திக்காக ஜெபம் பண்ணு, நல்ல வேலை வாய்ப்புக்காக ஜெபம் பண்ணு, நல்ல படிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணு அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். என்னைக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி உள்ள கோயிலுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வா அப்படி சொல்லியிருக்கோமா? இந்த சமூகத்தில் நன்றி சொல்வதற்கு பழக்குவதே இல்லை, நன்றி சொல்வதற்கே மறந்து போன சமூகம். ஏனென்றால் நாம் உணர்வார்ந்தவர்கள் அல்ல, அறிவார்ந்தவர்கள். அறிவு அனைத்து உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் மழுங்கடித்து விட்டது. அதனால தான் நமக்கு நன்மை செய்தவர்களை பகைப்பதற்கும் நம்மை நன்மை செய்தவர்களை வெறுப்பதற்கும் நாம் தயங்குவதே இல்லை. சமூகத்தால் எவ்வளவு தூரம் தள்ளப்பட்டாலும் நன்றி உணர்வுடையவர்கள் ஆண்டவரால் மதிக்கப்படுகிறார்கள், காலத்திற்கும் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். நன்றி உணர்ந்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். நன்மையே உருவான ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லா நலன்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தையும் வேண்டுவோம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூற சொல்பவரே எம் இறைவா. நாடுகளை ஆளும் தலைவர்கள் கடவுள் கொடுத்துள்ள பதவியும் அதிகாரமும் ஏழை எளிய மக்களின் துன்ப துயரங்களை நீக்கவே என்பதை நன்கு உணர்ந்து கடமையை செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்த தேவையான இறை நம்பிக்கையை
நாட்டு தலைவர்களுக்கு நிறைவாக தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா சூழ்நிலைகளும் நன்றி கூற சொல்பவரே எம் இறைவா, நாடுகளை ஆள்பவர் தலைவர்கள் கடவுள் கொடுத்துள்ளார் பதவியை அதிகாரத்தையும் ஏழை எளிய மக்களின் துன்ப துயரங்களை நீக்கவே என்பதை நன்கு உணர்ந்து கடமையை செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்த தேவையான இறை நம்பிக்கையை நாட்டு தலைவர்களுக்கும் நிறைவாக தந்திரள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பை வெளிக்காட்டுபவரே எம் இறைவா, கிறிஸ்துவே மீட்பின் ஊற்றாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து இயேசு காட்டிய பாதையில் நாங்கள் நடந்து உம்மிடம் வந்து என்றும் மகிழ்ந்து வாழ தேவையான ஞானம் நிறைந்த பார்வையை எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே எம் இறைவா, பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியுறும் நோயாளிகளுக்காக மன்றாடுகிறோம். இறைவன் தாமே அவர்களுக்கு பூரண சுகமளித்து அவர்கள் உடலும் உள்ளமும் உமக்கு நன்றி நவில தேவையான நம்பிக்கை நிறைந்த இறைவேண்டலை அவர்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பை வெளிக்காட்டுபவரே எம் இறைவா, கிறிஸ்துவே மீட்பின் ஊற்றாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து இயேசு காட்டிய பாதையில் நாங்கள் நடந்து உம்மிடம் வந்து என்றும் மகிழ்ந்து வாழ தேவையான ஞானம் நிறைந்த பார்வையை எங்களுக்கு நிறைவாக தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை தவிர வேற தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்று நம்பிக்கையை அறிக்கையிட்ட நாமானே போல நாங்களும் கத்தோலிக்க திரு அவையை காட்டும் கிறிஸ்துவ நம்பிக்கையில் நிலைத்து நம்பிக்கையை அறிக்கையிட தேவையான உறுதி நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு நிறைவாக தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவி சாய்ப்பீராக. எங்களுடைய உள்ளத்தில் தோன்றிய மன்றாட்டுகள், உதடு வழியாக நாங்கள் வெளிப்படுத்திய மன்றாட்டுகள் அனைத்தையும் ஆண்டவர் தந்து எங்களை நிறைவாக மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான படி எல்லாம் விட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்னுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னால் வெவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையது. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை உறுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரிங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செமரி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே,
உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மாடெடுத்து கொள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணியாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நான் மீட்பெறின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். நம்முடைய மக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே தலைமை சகோதரி அவர்களை கரவொலி எழுப்பி வரவேற்போம். பங்கு சமூகத்தின் சார்பாக பொன்னாடி போர்த்தி வரவேற்போம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் அவரை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், இறைவனை போற்றுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அலகை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அலகை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. ஊருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மா